மற்றவர்களுக்கும் யார் தொந்தரவு செய்கிறாங்களோ அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறோம். அப்படின்னா நம்மளே யாரு? நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்மளோட அறிவு பறிப்பு. கரெக்டா? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக தானே இருக்கோம். நீங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தானே? படிக்க சொன்னால் எத்தனை பேருக்கு கோவம் வருது? படின்னு ஒரு வார்த்தை வீட்டில் பேரண்ட் வந்து படி எக்ஸாம் வந்துச்சுன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு கோவம் வருது? எல்லாருக்குமே வரும். ஏன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5லிருந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க. எனக்கு படிக்கவே தோணலை, படிக்க பிடிக்கல, வாழ பிடிக்கல, இருக்க பிடிக்கல, பேச பிடிக்கல அப்படின்னு. ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேஜிலிருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். கரெக்டா? அப்போ நம்ம மனசு அறிவின் பதிவு எதுல இயங்குதோ அதுதான் உங்களோட வளர்ச்சியா வீழ்ச்சியா இருக்கும். கற்றல் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு கற்றுக்கணும்? என்ன கற்றுக்கணும்? எஜுகேஷன் கற்றல் இருந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை கற்றலை நீங்கள் கற்றுக்க முடியும். மொழி அறிவு இல்லைன்னா நீங்கள் எங்கே போனாலுமே உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியாது, சொல்லவும் முடியாது. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அதை விலைக்கு சொல்ல தெரியாது. கடைசியில் என்ன சொல்லுவாங்க? டாக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்களா? ஏன்னா நம்மளுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியல, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியல. ஏன்னா நம்ம மாதிரி நம்ம கூட படிச்சுட்டு வந்தவங்களாம் பிற்காலத்தில் உங்களோட ஜென்ரேஷனுக்கும் உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறவங்க. அப்போது மனநலத்தை எப்படியெல்லாம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்? எதெல்லாம் தடையாக இருக்குது? இப்போ ஃபஸ்ட்டு மூஞ்சி சார் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. யாராவது 2 பேர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுங்க, நம்மளால் எழுந்திரிக்க முடிஞ்சுதான். நம்மளுக்கு எல்லாமே தெரியுதில்ல. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறோமா இல்லையா? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், நல்லதும் தெரிஞ்சுக்கிறோம், கெட்டதும் தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் நம்மளோட அறிவு. உங்கள் அறிவு தெரிஞ்சுக்கிட்டது எதுக்காவது ஒரு செயல்பாட்டுக்கு உங்களுக்கு பயனளிக்குதா? நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு பயனளிக்குதா? பயனளிக்குது சார் சொல்லுவீங்க. எப்படின்னா பார்த்து மொபைல் கொடுத்தாங்க பயனளிக்குன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை கற்றல் அப்படிங்கிறது அவசியம். அந்த கற்றலில் எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லைன்னா உங்களோட அறிவு பதிவு நீங்கள் 1 வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் எதன் மீது பற்று வைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வளர்ச்சி. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேசவே பிடிக்காது, நிறைய பேருக்கு பேசாமல் இருக்க பிடிக்காது. பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி காது கேட்காம போயிருக்கு நிறைய பேருக்கு. ஏன்னா எங்ககிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் வந்துருக்காங்க. ஏன்னா மனசுல ஒரு பாதிப்பு, உங்களால் ஒரு செயல் தடை வந்துச்சுன்னா அதுக்கு அதிகபட்சமான காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். சைக்காட்ரி வேற, சைக்கலாஜிக்கல் வேற. சைக்காட்ரிஸ்ட்னா மருந்து கொடுப்பாங்க, உங்களை மென்டலில் முத்திரை தொட்டி அந்த டிஸார்டர் பேர் சொல்லுவாங்க. சைக்காலஜினா உங்களோட பிரச்சனைகளை கண்டறிந்து மறுசீரமைத்து வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறது. அப்போ நம்மளால் எந்த செயலெல்லாம் செய்ய முடியலையோ நம்மளோட அறிவு பதிவில் தடைகள் அதிகமாக இருக்குது. அப்போ அன்றாட வேலைகள் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிருந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லி நம்ம ஒரு செயல் செய்கிறோம்? இது வளர்ச்சியா வீழ்ச்சியா? வீழ்ச்சி. இதுக்கு என்னைக்காவது நம்ம பார்த்த தகவல் உங்களுக்கு பயனளிச்சதா? இல்லை. அப்போ இன்னிலிருந்து உங்களோட மனநலத்தை காத்துக்கிட்டா மட்டும்தான் உங்கள் உடல் நலம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குற மீடியாவாவது எதில் பார்த்தீங்கன்னாலோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது ப்ரொஃபஷனல் கிடையாது. ஏன்னா எந்த ப்ரொஃபஷனலும் ட்ரீட்மெண்ட்டு சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எந்த டாக்டராவது ட்ரீட்மெண்ட் இப்படி தான் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களா? 9th 10th எல்லாமே படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். சயின்ஸ் டீச்சர் 10 இயர்ஸ் கிளாஸ் எடுத்தாங்க, அவங்க சர்ஜரி பண்ண முடியாது. அதே மாதிரி தான் எந்த ப்ரொஃபஷனலும் ட்ரீட்மெண்ட் சொல்லவே மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் அல்லாதவங்க மட்டும்தான் இதுக்கு இது தீர்வு, இதுக்கு இது மருந்துன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பயன் அளிக்காது. ஏன்னா அது அவங்க
பணம் சம்பாதிக்கிற செயல்பாடு ஒன்று, இன்னொன்று அனுபவம் வளர்ச்சியை கொடுக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வளர்ச்சிக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட மனநலத்தை நீங்கள் வளர்ச்சி சார்ந்து கொண்டு வர்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், இன்னநலம் எல்லா புகழும் தரும்னு சொல்கிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் யாரோட இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வளர்ச்சி கொடுக்கும். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பர்சனோடையே இருந்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி இருக்காது, என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கும் பயனளிக்காது, அவர்களுக்கும் பயனளிக்காது. எல்லா தகவலும் தெரிந்தும் ஒன்றும் செய்யாமல் செயலற்ற நிலையில் இருக்கும். இதிலிருந்து ஒவ்வொருத்தருமே உங்களை வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்றதுக்கு உங்களை நீங்கள் மாற்றத்துக்கு முயற்சி செய்தால் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அறிவின் பதிவு உங்களுடைய அறிவுப்படி தான் உங்களுக்கு நடக்கும். அறிவை மறுசீரமைக்க தான் நிறையா உங்களுக்கு ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாதான் உங்களால் அதை எடுத்துக்க முடியும். அட்வைஸ் கொடுத்தாதான் இருக்கும். எனக்கு அன்பாக பேசினா தான் பிடிக்கும். என்னை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, கோபமாக பேசக்கூடாது, திட்டக்கூடாது, எங்களோட கெஞ்சி பேசணும், கொஞ்சம் பேசணும், இப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாருமே ஃபெயிலியர். உங்களை யார் இடித்து வைக்கிறார்களோ அவர்கள் தான் உங்கள் குறைகளை யார் சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் தான் உங்களுக்கு வளர்ச்சிக்கு வழிகாட்டுபவர்கள். அதனால் இன்னிலிருந்து ஒவ்வொருத்தரும் இந்த மனநல நாளில் முடிவெடுங்கள். தன்னுடைய வளர்ச்சிக்கு எது தேவை, அடுத்த ஜெனரேஷன் இப்படியே வரணுமா அப்படின்னு நீங்கள் முடிவெடுங்க. உங்களை மாதிரி ஒரு ஜெராக்ஸ் வரணுமா, இல்லை நீங்கள் வளர்ச்சி அடைந்து வளர்ச்சியான ஒரு ஜெராக்ஸ் வரணுமான்னு முடிவெடுங்க. இந்த மனநல நாளில் எல்லாரும் ஒரு முடிவெடுத்து செயல்பாட்டுக்கான செயல்முறையை உருவாக்குங்கள். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் நிறையா பார்க்குறோம், 30 வயசில் வராங்க, திருமணம் ஆகிட்டு ஒரே வாரத்தில் டைவர்ஸு, 30 வயசு ஆகிட்டு வேலைக்கு போக மாட்டேன், வேலைக்கு போக பிடிக்கல, வேலைக்கு போக தோணல, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா செயல்பட முடியல, செட்டில் ஆக முடியல சொசைட்டியில். அப்போ நம்மளை நம்ம தயார் பண்ணணும், ஜெயிக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த மனநல நாளில் எல்லாரும் முன்மொழி எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.